எக்ஸாம் பேட் வாங்கி தரணுமா? எக்ஸாம் பேட் இல்லாமல் வந்து உன்னால் எக்ஸாம் எழுத முடியாதா? இப்போதான் டேபிள் கொடுக்குறாங்களே, அந்த காலத்துல தான் எக்ஸாம் பேட் தேவை. இப்போதான் டேபிள் வச்சு வந்துட்டு சீட்டை வந்து வச்சு எழுதணுமே. டேபிள் வச்சு எழுதுனா எல்லாரும் பார்த்து பிட்டு காப்பி அடிச்சிருவாங்களே. மேமே வந்து சொன்னாங்க எக்ஸாம் பேட் வாங்கிக்கோங்க, ஒரு மேலே வச்சு எழுதாதீங்க, பிட்டு காப்பி அடிப்பாங்க சொன்னாங்கம்மா. அப்போ அன்னிலேருந்து கிட்ட வாங்கியே தர மாட்டீங்க. சரி, எக்ஸாம் பேட் தான் வாங்கி தரணும். இப்போ உடனே வாங்கிட்டு வரேன். சரி, என்ன அம்மா வாங்கி தர முடியாது சொல்லி திட்டோம். என்னமோ இன்னைக்கு என்னமோ ஆச்சரியமா இருக்குதே. சரி, வாங்கிட்டு வருதுன்னு பார்க்கலாம். என்னவோ அது கேலண்டர் அட்டை கொடுத்து வச்சிருக்கு. முதல் கடவுளே வந்திருக்காரு உனக்கு, விநாயகர். முதல் கடவுள் இவரை வணங்கிக்கிட்டே நீ வந்துட்டு எழுதுன்னு வச்சுக்கோ, எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டு மார்க்கு நீ தான் வருவ. சரியா? என்ன கேலண்டர் அட்டைன்னு சொல்லி அவ்வளோ அலட்சியமாக பேசுகிற? அந்த காலத்தில் இந்த கேலண்டர் அட்டை கிடைக்காம எவ்வளோ கஷ்டப்பட்டோம் தெரியுமா? என்ன நீ என்ன கேலண்டர் அட்டைன்னு எவ்வளோ ஈஸியாக சொல்கிற? என்ன குழுங்குற? ஒரே குழுங்கா அண்ணது நிஜமாதான். நாங்கள் படிக்கிற காலத்தில் இந்த கேலண்டர் அட்டை வந்து கிடைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அரிது. சரியா? நீ அவ்வளோ ஈஸியாக வந்து இது கேலண்டர் அட்டை தான் அப்படின்னு வந்து நீ சொல்லாத, புரியுதா? கேலண்டர் அட்டை தானம்மா, பொய்யா சொல்கிறேன், உண்மையாக தான் சொல்கிறேன். நீ உண்மையாக தான் சொல்கிற, இது கேலண்டர் அட்டை தான். இந்த பாரு, இந்த ஸ்டிக்கரை வந்து கிழிச்சிட்டாக்க இது எக்ஸாம் பேடு தான். அதில் வந்துட்டு அப்படியே மேலே வந்து ஒரு கோட்டிங் ஏதோ பெயிண்டோ ஏதோ ஒன்று அடித்தாக்கா அது வந்து எக்ஸாம் பேடு அப்படியே மாறிடும். அதுதான் எக்ஸாம் பேடு. நீனா இவ்வளோ தான் சொல்கிற, இப்படிலாம் அலட்சியமாக சொல்லக்கூடாது. சரியா? வல்லவனுக்கு உள்ளும் ஆயுதம். சரியா? படிக்கிற குழந்தைங்க எப்படி வேணாலும் இதை வந்துட்டு பயன்படுத்தி வந்து படிக்கலாம். புரிஞ்சுதா? இவ்வளோ வந்து அலட்சியமாக வந்து சொல்லக்கூடாது. சரியா? சரிம்மா. இல்லை சரிம்மான்னு முகரை இப்படி திருப்புற. சரிம்மா சரிம்மா சொல்லு, சரி கிடையாது. அப்படிலாம் ஒரு வார்த்தையெல்லாம் இல்லை. சரிம்மா அப்படின்ற சரிம்மா தானே வார்த்தை. இது எப்படி மூளை நல்லா யோசிக்கிற அது மாதிரி இதையும் யோசிக்கணும். சரியா? கேட்டதா தப்புமா?